ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். நன்றி பாபா. நன்றி பாபா. நன்றி பாபா. இன்று முதல் முறையாக நிறைய நாட்கள் கழித்து இந்த ஊரில், அதாவது எங்கள் சொந்த ஊரில் நான் பாபா கோவிலுக்கு செல்கிறேன். ஆனால் ஒன்று என்னவென்றால், அந்த கோவில் ஒரு வீட்டில் இருக்கிறது. அந்த வீட்டுக்கு போவதற்கு சில பாதைகள் குறுக்கும் நெடுக்குமாக செல்ல வேண்டும். அதனால் எப்போயோ ஒருக்கா போனது திரும்பி வருவதற்கு தெரியாமல் சுற்றி சுற்றி என் மகனுடன் சுற்றி 1 மணி நேரமாக அலைந்து பிறகுதான் வீடு திரும்பினேன். அதனால் இங்கு போவதற்கு ஒரே யோசனையாக இருந்தது. ஆனால் சில நாட்களுக்கு முன்பு என்னிடம் ஒருவர், பாபா கோவிலுக்கு செல், அங்கு போய் பிரார்த்தனையை வை என்று சொன்னது. அதனால் போக வேண்டும், எப்படி போக வேண்டும், அப்படியே யோசித்து கொண்டே இருந்தேன். என் கணவரோ, எங்கே கும்பிட்டால் என்ன, வீட்டிலே பாபாவை கும்பிடு, ஏன் அவர் ஏற்றுக்க மாட்டாரா என்று கேட்டார். அது ஏற்றுக்க மாட்டாரா இல்லையா என்பது இப்போ இது இல்லை. எல்லோருடன் சேர்ந்து பாட்டு பாடி மகிழ்ச்சியாக கைத்தட்டி கும்பிட வேண்டும். அதுதான் என் ஆசை. அதனால் என்ன செய்தேன், இன்று மத்தியானம் போக வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் மணி நேரமாகிவிட்டது. 12 மணி சென்று விட்டது. அதனால் சரி, சாயந்தரம் போவோம் என்று 6 மணி ஆகப் போகையில் கிளம்பினேன். அப்போது நான் எந்த பாபாவை பார்ப்பது என்று எந்த திசையும் தெரியாமல் சென்றேன். மெயின் ரோடு வந்தது. சரி, நமக்கு தெரிந்த பாபாவை போய் பார்ப்போம் என்று அம்மையப்பன் நகருக்கு எப்படி செல்வது என்று வழி கூட மறந்துவிட்டேன். ஆனால் சீனிவாசன் நகர்லேருந்து ஒரு வழி இருக்கு என்று தெரியும். ஆனால் எப்படி போவது என்று மறந்துவிட்டேன். அதனால் சரி, நமக்கு தெரிந்த வழி போவோம் என்று பாபாவிடம் சொல்லிக்கொண்டே, எனக்கு நீங்கள் தான் வழி காட்டணும் என்று சொல்லிக்கொண்டே போனேன். நிறைய ஆட்டோக்கள் இருந்தது. அந்த வீதியில் சென்றேன். அதன் பிறகு ஒரு சந்தில் திரும்பினேன். அங்குதான் திரும்ப வேண்டுமா என்ன என்று தெரியவில்லை. திரும்பினேன். ஒரு கடைசி வரைக்கும் போனேன். அடுத்த சந்து வர்றதுக்கு எங்கிட்டு போவது என்று தெரியவில்லை. அப்போது ஒரு அம்மா அங்கிட்டு வந்தார்கள். அவர்களை கேட்டேன், பாபா கோவில் எப்படி செல்வது தெரியுமா என்று. அவர்கள் சிரித்துவிட்டு, எனக்கு தெரியாதே என்று முழித்தார்கள். அங்கு அவர்களிடம் பேசி கொண்டிருக்கையில் இன்னொரு பெண்மணி அங்கு சென்று கொண்டிருந்தால் அவர்களையும் கேட்டேன். அவர்கள், சாய்பாபா கோயில் தானே, நான் அங்கிட்டு தான் போகிறேன், வாருங்கள் என்று கூட்டிக் கொண்டு சென்றார். சந்தோஷமாக இந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த அம்மாவுடன் சென்றேன். அந்த அம்மா, நான் மளிகை கடையில் கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டும், நீங்கள் இங்கேருந்து நேராக போனீங்களா ஒரு சந்து வரும், அதில் போங்க, 3வது சந்து என்று சொன்னார்கள். சரி, இதற்கு பிறகு அவர் காட்டும் வழி என்று போனேன். ஏற்கனவே போன இடம்தான், ஆனால் பல மாதங்கள் ஆகிவிட்டது. அதனால் போய்கொண்டே இருந்தேன். ஒரு சந்தில் சாய்பாபா படம் இருந்தது. சரி, இந்த சந்து தான், ஆனால் இதுக்குள் போய் எங்கிட்டு போகிறது என்று தெரியவில்லை. அப்போது திடீரென்று ஒரு ஆட்டோ அங்கு நுழைந்தது. அது நுழைந்து ஒரு சந்துக்குள் திரும்பியது. அது பின்னாடியே சென்றேன். பார்க்க போனால் அந்த ஆட்டோ சாய்பாபா கோவிலுக்கு எய்த்தாப்பில் இருக்க வீட்டுக்கு வந்து இறங்கினார்கள். அங்கு நின்றவுடன் சென்றேன். பாடல் கேட்டது. ஆனால் இடம்தான் சரியாக தெரியவில்லை. இந்த இடமான் என்று பார்த்தா அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட். அதை தாண்டி வந்தால் அந்த இடம் வந்தது. நன்றி பாபா, நன்றி பாபா என்று சொல்லிக்கொண்டே மேலே ஏறினேன். பாபாவை தரிசனம் செய்தேன். எல்லோரோடும் சேர்ந்து சந்தோஷமாக பாட்டு பாடினேன், கை தட்டினேன். நான் பூவை கோர்த்து கொண்டு சென்றிருந்தேன், பவளமல்லி. ஆனால் சின்னமாக இருந்தது. சேர்த்து கட்டிவிட்டேன். அதனால் அந்த பூவை அவர் தலைவலியாக
போட முடியவில்லை. அதனால் நெஞ்சிற்கிட்டே வைத்துவிட்டார். கல்கண்டும் கொண்டு போனேன். அங்கு ஒரு கடிதமும் எழுதி என் மகனுக்கு நல்லபடியாக அவன் வேலை செய்யும் இடத்தில் ஒழுங்கான நேரத்துக்கு போய்விட்டு திரும்பவும் ஒழுங்கான நேரத்துக்கு அவன் திரும்ப வேண்டும், நன்றாக ஆர்வத்துடன் வேலை செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனை வைத்து அவர் காலடியில் அந்த கடிதத்தை வைக்கலாமா என்று கேட்டேன். நல்லா வைங்கள் என்று சொல்லிவிட்டு போனார்கள். அதனால் கும்பிட்டுவிட்டு அவர் காலடியில் அந்த கடிதத்தை வைத்துவிட்டு வந்தேன். பிரசாதம் கொடுத்தார்கள். கிச்சடியும் கொஞ்சோண்டு சட்னியும். அதை சுட சுட சாப்பிட்டுவிட்டு இப்போது எப்படி திரும்பப் போகிறேன் பாபா, வழி காட்டுங்கள் என்று பிரார்த்தித்து கொண்டே கீழே இறங்கினேன். ஒரே ஒரு ஆட்டோ மற்றும் அந்த ரோட்டில் நின்றது. ஆஹா, நாமத்தான் போக வேண்டும் போலிருக்கு என்று கிளம்பினேன். பின்னாடி காலடி சத்தம். ஒரு அம்மா வந்து கொண்டிருந்தார். அவரிடம் திரும்பி கேட்டேன், நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? அவர்கள் சீனிவாச நகர் போகிறேன் என்றார். நானும் உங்கள் கூட வரலாமா என்று கேட்டேன். நிச்சயமாக வாருங்கள் என்று கூட்டிக் கொண்டு போனார். அவர் வேறு இடம் செல்கிறார். ஆனால் சீனிவாச நகர் தாண்டி செல்கிறார். அங்கு ஒரு கடைக்கு போகிறார். அங்கு போய்விட்டு அதன் பிறகு வீடு திரும்புகிறேன் என்று சொன்னார். அதனால் அவருடன் நானும் சென்றேன். என்ன அருமை, என்ன வழிகாட்டி! ரொம்ப நன்றி பாபா. நீங்கள் எனக்காக வழிகாட்டினீர்கள், ஒரு துணையும் அனுப்பினீர்கள். போகத்தான் எப்படி போவது என்று தெரியாமல் தடுமாறி நின்றேன். அதற்கும் வழிகாட்டினீர்கள். ரொம்ப நன்றி பாபா. அவர்கள் பெயர் கேட்டார். நானும் சொன்னேன். அவர் பெயரை கேட்டேன். செந்தூர் என்று சொன்னார். ஆஹா, திருச்செந்தூர் முருகன் பெயரா என்று கேட்டேன். ஆம், என் பெயர் செந்தூர் என்று ஆரம்பிக்கும் என்று சொன்னார். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அந்த திருச்செந்தூர் முருகனே வந்த மாதிரி இருந்தது. என் பாபாவே அவர் உருவில் வந்த மாதிரியும் இருந்தது. நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி பாபா. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி பாபா. ஸ்ரீ சாய், ஜெய சாய், ஜெய் ஜெய் சாய்.